வேணும்னாங்க, எந்த தரப்பு செய்ய வேணான்றாங்க தகவலும் வெளியே வரல. இந்த ஜனங்களை வேலைக்குள்ள சேர்த்துக்கிறதுக்கு அடிச்சுக்கிறாங்க அப்படின்ற தகவல் மட்டும் எங்களுக்கு தெரியும். அமைச்சர்களுக்குள்ள ஒட்டுமொத்த ஒரே கருத்து இல்லாம எங்க ஜனங்களை நடுத்தரில் நிறுத்தலான்ற உள்ளாக்கி இருக்காங்க தெரியும். இந்த சூழல்ல தான் முதல்வர் அவர்கள் யார் எங்களுக்கு தடையா இருக்காங்களோ பின்னாடி நீங்க தான், நீங்க அமைச்சரா இருக்கட்டும் அதிகாரிகள் இருக்கட்டும், தீர்மானிக்கிற சக்தி துணை முதல்வர் தான். தனியா அதிகாரிகள் தீர்மானிக்க முடியாது, தனியா அமைச்சர்கள் தீர்மானிக்க முடியாது. நீங்க தான் அவங்களோட ஹெட், நீங்க தான் அவங்களுக்கு தலைமை தாங்குறீங்க. அப்ப பிரச்சனை இருக்குன்னா எங்க ஜனங்களை எந்நேரமும் துன்புறுத்திட்டே இருப்பாங்கன்னா வேடிக்கை பார்த்துட்டே இருக்க போறீங்களா? நாங்க வந்தாச்சு, எங்க ஜனெல்லாம் வீட்டை விட்டு வந்தாச்சு. ஒரே ட்ரெஸ் தான், காலையில போட்டவங்க எல்லாம் ஒரே ட்ரெஸ் தான் இருக்காங்க. அது பெண்கள் இருக்காங்க, குறிப்பா பெண்கள் இருக்காங்க. எல்லா மண்டலத்தையும் கழிப்பறை வசதி முறையா கிடையாது, கழிப்பறை வசதி முறையா கிடையாது. அங்க காவல்துறையோட சண்டை நடக்கிறதும், அவங்களோட சாப்பாடு கொடுக்கறது லேட்டா இருக்கிறதும், பல்வேறு சிக்கலுக்குள்ளதான் இருக்காங்க. நேத்து கூட நீங்க எல்லாரும் பாத்துருக்கலாம், கழுத்தை பிடிச்சி தள்ளி வண்டியில் ஏத்தனதான் நடந்திருக்கு நேத்து. எங்களுக்கு என்னன்னா, நாங்க தொடர்ந்து இந்த பிரச்சனையை நீடிக்க வைக்கணுன்றதுக்காக நடக்கல, எங்க கோரிக்கை அரசாங்கம் ஏத்துக்கணுன்றதுக்காக நாங்க நிக்கிறோம். பட் அதே நேரத்தில் நீங்க தொடர்றீங்கன்னு சொன்னா எங்க மக்கள் கண்டிப்பா இந்த போராட்டம் நம்பிக்கையா கம்பீரமா தொடரும். சார், இப்ப ஒட்டுமொத்தமா எவ்வளவு பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க, இவ்வளவு நேரம் வச்சுக்கிறது சட்டவிரோதம் அப்படின்ட்டு நீதிமன்றத்துக்கு எடுத்து செல்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. இல்ல, நாங்க நீதிமன்றத்துக்கு எடுத்துட்டு போற மாதிரி இல்ல, நீதிமன்றத்துல நீதி கேட்க போற மாதிரி நாங்க இல்ல, மக்கள் மன்றத்துக்கிட்ட நாங்க விட்டுறோம். நாங்க தான் சொல்றோம், இப்ப நீதிமன்றத்துல போய் கேட்கறோம், எல்லாரும் ரிலீஸ் ஆகுங்கன்னு சொல்ல போறாங்க. நாங்களே ரிலீஸ்க்கு ரெடி இல்லையே. நாங்க ரிலீஸ்க்கு ரெடினா தான் நாங்க நீதிமன்றத்துக்கு போனோம். எதுக்கு? இங்கே உட்கார விட்டோம், உள்ளே இருக்கட்டும். நைட்டுக்கு மேல என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாத்துக்கும் நைட்டா ஒரு 12-1 மணிக்கு இங்க இருந்து புடிச்சு போய் நடு ரோட்ல 2 மணிக்கு விட போறாங்க. அதான் நடக்கும். யாரும் வெளியே போக மாட்டாங்க சொன்னா நைட்டு தூக்கின்னு போய் புடிச்சிட்டு போய் நடு ரோட்ல 2 மணிக்கு விடுறதுன்னு செய்ய போறாங்க. நீ நடு ரோட்ல விட்டாலும் எங்க விட்டாலும் ஜனங்க இருப்பாங்க. நீ ஒரு சிறை கூட்டு போனா சந்தோஷமா மகிழ்ச்சியா ஜெயிலுக்கு போறதுக்கு ரெடியா இருக்காங்க. ஒன்னு யாரும் பயந்து கவலைப்பட்டு ஐயா சாமி கை கட்டலாம் யாரும் இருக்க போறது இல்ல. ஜெயில போடுங்க, ஜெயில போட்டாலும் யாரும் பெயில் எடுக்க போறது, பெயில் வாங்க கூடாதுன்றதுல தொழிலாளிங்க ரெடியா இருக்காங்க. எங்களுக்கு பதில் சொல்லிட்டோம். நாங்க வேற எதுவும் சட்டவிரோதமானது எதுவும் கேட்கல, யாரோட சொத்துல பங்கும் கேட்கல, பில்டிங்ல பங்கு கேட்கல. எங்க செஞ்ச வேலையை கொடுங்க, எங்க ஜனம் கேட்கறாங்க. இது என்னங்க? இது என்ன? இந்த ஜனநாயக நாட்டுல முதல்வர் சொன்னதை கேட்டது குத்தமா, இல்ல 13 நாள் வாசல்ல அமைதியா நின்று எங்களுக்கு வேலை கொடுங்கன்னு கேட்டது குத்தமா? என்ன செஞ்சுட்டாங்க எங்க பெண்கள்? அவங்ககிட்ட ஏதாவது ஆயுதம் இருக்கா, துப்பாக்கி இருக்கா, குண்டு இருக்கா, இல்ல வேற என்ன இருக்கு? சாதாரண ஜனம் தானே, எங்களை கூப்பிட்டு பேசுறாங்க. எங்க நாங்க பேச ரெடியா இருக்கோமே. நீ யாரை கூப்பிட்டு பேசணும்னு சொல்லுங்க, எங்க தொழிலாளி வச்சு பேச நாங்க பேச ரெடியா இருக்கோம். எங்களுக்கு பிரச்சனை முடிஞ்சா போதும், நாங்க தீர்வு காண தயார்ன்றதுல இருக்கோம். எல்லா அரங்கத்தையும் கூப்பிட முடியும், எங்களை கூப்பிட முடியாதா? நான் கேட்கறேன், எல்லா சங்கத்தையும் கூப்பிட்டு பேச முடியும், எங்க கூப்பிட்டு பேச முடியாது. அப்ப என்ன அர்த்தம்? அப்ப தூய்மை பணியாளர்ன்றது உங்களுக்கு என்ன கண்ணுக்கு தெரியுறாங்க? இவங்க வர சமூக பின்புலம் உங்களுக்கு பிரச்சனையா இருக்குதா, இல்ல உங்களை ஏத்து போராடிட்டாங்கன்ற கோவம் இருக்குதா? என்ன நினைப்புல இருந்து செய்யறீங்க? அதனாலதான் நாங்க திருப்பி சொல்றோம், விட்டாலும் போராட்டம் தொடரும். நீங்க சிறையில வைங்க, இல்ல சென்னை மாநகராட்சியில வேலை வைங்க. இதுதான் எங்களோட இப்போதைய ஒரே கோரிக்கை. ராம் கீழே வேலை கொடுத்ததன் அடிப்படையில் 2500 கோடி, அடுத்து 4-8 கான்ட்ராக்ட் 4000 கோடி, அடுத்து 7வது மண்டல கான்ட்ராக்ட் விட்டா 3000 கோடி. இந்த கோடிகள்லாம் கைமாறினா என்ன பணம் கைமாறுன்றது ஊருக்கே வெளிச்சம். எங்களை பொறுத்தவரைக்கும் நீங்க பணத்துக்காக கைமாறி நின்னா கூட நாங்க எங்களுடைய தொடர் நடவடிக்கை எங்க சென்னை மாநகராட்சிக்குள்ள வேலைன்றது நாங்க உறுதியா தான்.